மதுரை மாவட்டத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் வாரந்தோறும் பாலியல் துன்புறுத்தல் குறித்த விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்த மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். குட் டச், பேட் டச், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை குறித்து வாரத்தில் ஒருமுறை ஒரு பாட வேளையில் விழிப்புணர்வு வழங்க பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஆணையிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் காட்டூர் விக்னேஷ் நகர் பகுதியில் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட 12,078 சதுர அடி நிலத்தை தனக்கு சொந்தமானது என்று கூறி அளவீடு செய்ய வந்த நபரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தாசில்தார் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர். சென்னை எண்ணூர் நேதாஜி நகர் 8வது தெருவில் உள்ள வீட்டின் தென்னை மரத்தில் மாஞ்சா நூலில் சிக்கி காகம் ஒன்று நீண்ட நேரம் உயிருக்கு போராடியது. தகவல் அறிந்து எண்ணூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காகத்தை பத்திரமாக மீட்டனர். சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய காகத்தை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அதிகாரிகளின் மனிதநேய செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டி நன்றி தெரிவித்தனர். பல்லாவரத்தில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த காவல் உதவி ஆய்வாளரை ஆட்டோ ஓட்டுநர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு வழி பாதையில் எதிரே சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ்குமாரை அங்கு பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் அருமைநாதன் எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ்குமார் காவலர் அருமைநாதனை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். அவரை மடக்கி பிடித்து சக காவலர்கள் பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தங்க செயினை பறித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடை வீதிக்கு சென்ற மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் சென்ற மர்ம நபர்கள் முகவரி கேட்பதைப் போல தங்கச் சங்கிலியை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ஆலஹள்ளி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் சந்தனப்பள்ளி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து செண்டு, மல்லி, மா, பலா, வாழை, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. யானைகளை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சீலையம்பட்டியில் உள்ள பிரத்யங்கிரா தேவி கோவிலில் ஆடி பௌர்ணமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்று முல்லை பெரியாற்றில் கரைத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழால பாத்தீங்கன்னா இங்க சீலையம்பட்டியில பொறுத்த வரைக்கும் சீலையம்பட்டின்னு இல்லை, இந்த கிராமமே ஜாதியோட அடிப்படையில தான் விஷயங்கள் நடக்கும். இது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கோவில். எல்லா ஜாதி இனத்தவரும் இங்க கும்பிடலாம். அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா இங்க எல்லா இனத்தவருமே வர்றாங்க. வெகு சிறப்பா எங்க கோயில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க மக்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அது எனக்கு எங்க அம்மாவுக்கும் கிடைச்ச வெற்றியா நான் நினைக்கிறேன். மழை வேண்டி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மழை இருக்குன்னு மக்களுக்கெல்லாம் நான் சொல்றதுக்கு விரும்புறேன். அம்பாள் இங்க கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவ. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இங்க நடக்கும். என்ன கேட்டு போறாங்களோ, குழந்தை இல்லாதவங்களுக்கா இருந்தாலும் சரி, ஸோ இவங்கெல்லாம் திருவிழால கலந்துக்கிறாங்கன்னா அவங்க கேட்டு போறாங்க, இந்த போனது நடக்குது. அடுத்த இதுக்காக இங்க வந்துடுறாங்க, நன்றி செலுத்துறதுக்கு இங்க வந்துடுறாங்க. அது மாதிரி மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்லை சினி ஃபீல்டா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களும் மக்கள் தானே, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்ல, வேண்டிட்டு போறாங்க. சிலர் மறைமுகமா வந்துடுறாங்க, தெரியாம வர்றாங்க. சிலர் தெரிஞ்சே பகிரங்கமா வர்றாங்க.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி மற்றும் டிப்பர் லாரிக்கு இடையே சிக்கிய இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற முதியவர் மோகன் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். லாரியை முந்தி செல்ல முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் விபத்து தொடர்பான அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மன்னார்குடியில் பெரியார் சிலை முன்பு திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்ட மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என்றும் முழக்கமிட்டனர்.